ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு தகுதியான நேரத்தில் அந்த பொருத்தனைக்குரிய காரியங்களை செய்து நடத்த வேணும். ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை கொடுக்கணும். ஆமென், ஆமென். அந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இருந்த இடத்துல அருமையான சகோதரர் வேலாயுதம் அவர்கள் முதலாவது இந்த பொருத்தனை செய்தவர்களுக்கு ஏற்ற வருவாய்களை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிப்பார்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். யாவரும் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அவருடைய கிருபைகளினாலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும் பொழுது ஜெப குறிப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள் அத்தனை பேர் எல்லார் வீட்லேயும் அது இருக்கணும். நல்ல கவனிங்க. எல்லார் வீட்லேயும் இருக்கணும், வேதத்தில் இருக்கணும். ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நிறைய பேர் பைபிளை மறந்துட்டு போயிருக்கீங்க. எப்படி வீட்டில் போய் நீங்கள் படிப்பீங்கன்னு எனக்கு புரியல. அல்லது இடையில வந்தாவது எடுத்துகிட்டு போகணும். பயபக்தியோடு இருங்க, அலட்சியமாக விடாதீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென். வேதாகமத்தை மறக்காதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. வேதாகமத்தில் இந்த ஜெப குறிப்பையும் வைத்திருங்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தை ஆசீர்வதிப்பாராக. உள்ளம் எல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையில்லை, தன்னாலே கண்ணு கலந்தது என்ற மோசஸ் ராஜசேகர் அவர்களுடைய பாடலை பாடி துதிக்கலாம். என்ன ஸ்கேல்? அருமையான அம்மா ராஜாமணி அம்மா அவர்கள் தன்னுடைய ஏற்கனவே உண்டியல் நிறைய பேர் வாங்கிட்டு போனீங்க. எத்தனை பேர் வாங்கிட்டு போனீங்கன்னு தெரியல, எழுதி வச்சுருக்காங்க. அதை நிரப்பி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இது ஊழியர்களுக்கு பயன்படும். ஆமென். அருமையான அம்மா ராஜாமணி அம்மா அருமையான இந்த உண்டியல் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்காக நீங்கள் வரத்தோடு ஜெபிக்கணும். கடைசியாக ஜெபிப்போம் அவர்களுக்காக. கருவினிலானதையானே தெருவினில் நான் கிடந்தே, கருவினிலானதையானே தெருவினில் நான் கிடந்தேன், கருவினிலானதையானே தெருவினில் நான் கிடந்தேன், அருகில் வந்து என்னை அணைத்தார் தெய்வமே, அருகில் வந்து என்னை அணைத்தார் தெய்வமே, உடலின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், அதிசயமே உம்மை நான் என துதிப்பேன், அற்புதமே அதிசயமே உம்மை நான் என துதிப்பேன். தன்னாலே கண்டு கண்டு
இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்துக் கொண்டீரே. இந்த கல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்துக் கொண்டீரே. என்னையும் உங்களையும் தன்னுடைய உள்ளங்கையில வரைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவர் அதிசயமானவர், அற்புதமானவர். இன்றைக்கு சங்கீதத்திலே நாம் வாசித்தோம் 119வது அதிகாரத்தில் 41 48 வசனங்கள் வரையிலும் நாம் படித்தோம். நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதங்கள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. கொஞ்சம் நல்லா பேசக்கூடாது. யார் பேசுறது? பேசுனா உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்துருவேன். கொஞ்சம் முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. உட்காரணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்துருங்க. சங்கீதத்தில் 119வது அதிகாரம் இருக்கிறது பாருங்க. அந்த 119வது அதிகாரத்தினுடைய மேலே ஒவ்வொரு வார்த்தைகளாக எழுதியிருக்கும். 8 வசனங்கள் இருக்கும். 8 வசனங்களுக்கு அடுத்ததாக, நல்லா கவனிக்கணும், 8 வசனங்களுக்கு அடுத்ததாக ஒரு தலைப்பு எழுதியிருக்கும். இந்த சங்கீதத்தில் இந்த 41வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் அதில் என்ன எழுதியிருக்குன்னா வாவ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் நீங்கள் தமிழில் உங்களதில் உங்கள் வேதத்தில் என்ன எழுதியிருக்குது படிங்க. வவ், வாவ்னு பேர், BAV, வோ. எனக்கு அன்பானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு நல்ல ஆணி என்பது அர்த்தம். அதிலேயும் அந்த ஆணி என்கிற எழுத்திற்கு 2 விதமான பதங்கள் இருக்கிறது. நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய ஆடுகள் மாடுகள் எல்லாம் மேய்ப்பதற்கு கிராம பகுதிகளில் என்ன செய்வாங்க, முளைக்குச்சின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் ஏதாவது புரியுமா என்னன்னு தெரியல. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். வேலாயுதம் பிரதர்லாம் ஞாபகம் இருக்குல்ல? முளைக்குச்சி எப்படி இருக்கும்? ஒரு V டைப்பில் குச்சியை வெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த V டைப்பு குச்சியில் ஒயின்னு கூட சொல்லலாம். மேலே அப்படியே, அதாவது இந்த ஷார்ப்பாக அதை வழுவிட்டு வராதபடிக்கு இப்படி இருக்கும். அந்த குச்சி இப்படி இருக்கும், கீழே ஒரு குச்சி நீளமாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஆடை அங்கே கட்டிட்டு அதை மண்ணில் வச்சு அந்த குச்சியை அடிப்பாங்க. இது எனக்கு அன்பானவர்களே, பழைய இஸ்ரேல் எழுத்துக்கள் எல்லாமே வித்தியாசமானவைகள். என்ன சொல்கிறது, ரொம்ப அழகான நளினமான ஒரு நடனத்தை போல அந்த எழுத்துக்கள் இருக்கும். ஒரு நல்ல ஆக்டிவான எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களுக்கு நல்ல வல்லமை இருக்கிறது. நவீன எழுத்துல அது ஒய் மாதிரி இருக்கும். அந்த எழுத்து வாவ்னா எத்தனை இருக்கும்? ஒரே ஒரு ஒய். ரெண்டாவது, இது பழைய எழுத்து. புது எழுத்து எப்படி இருக்கும்னா அப்படி அப்படி இருக்கும். இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ட் அடிக்கிறவங்க ஆணி என்ன பண்ணுவாங்க, நுனியில் வளைச்சி விட்டு கீழே இருக்கும். அதை அடித்தாங்கன்னா வழுவிட்டும் வரக்கூடாது. சில எழுத்துக்கள் கொண்டையில் என்ன பண்ணுவாங்க, சில ஆணிகள் கொண்டையை நல்லா திக்க வச்சுருப்பாங்க வழுவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ அந்த ஆணிக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஆணி எதை காண்பிக்கிறதுன்னா தேவனோடு நமக்கு இருக்கிற நல்ல உறவை காண்பிக்கிறது. எப்படிப்பட்ட உறவு? எப்படிப்பட்ட உறவு? நீங்கள் அதை நல்லா தீர படித்து பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய உறவு, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பாகவே ஆணியினால் கடாவப்படுவார், ஆணியால் கைகளிலேயும் கால்களிலேயும் அடிக்கப்படுவார். அந்த ஆணிகளுடைய அந்த ஆணிகள் பாய்ந்தது நிமித்தம்
உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை, ஆணி பாய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. சாபங்களை நீக்கக்கூடியது, மனிதனுக்கு வருகிற அழிவை அழிக்கக்கூடியது இந்த ஆணி என்ற ஒரு பொருள் உண்டு. அன்பானவர்களே, அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 41, 43, 45 3 வசனத்தை படிங்க. 42 ஒருவர் படிங்க பார்ப்போம். 42வது அதிகாரத்தை படிங்க பார்ப்போம் சீக்கிரம். நல்லா கவனிக்கணும். 42 எதை காண்பிக்கிறதுனா உத்தரவுங்கிறத சொல்லுது. 43 ஒருவர் படிங்க. வாயின்னு சொல்லி அர்த்தம். 43வது வசனம் என்ன? வாய் என்று குறிக்கிறது. 45 எதை படிங்க. ஆமென். பேசுவேன். 45 என்ன? பேசுவேன். அன்பானவர்களே, இந்த எபிரேய மொழிகள்ல 22 உயிரெழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 22 உயிரெழுத்தும் இந்த 119வது சங்கீதத்தில் ஒவ்வொரு எழுத்தும் தலைப்பு எழுத்தா இருக்குது. இந்த வாவ் என்கிற எழுத்து அந்த ஹீப்ரு எழுத்துல 6வது உயிர் எழுத்து. நல்லா அதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒவ்வொரு 8 வசனங்களுக்கும் அந்த 8 வசனங்களும் கன்னிகள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு ஒரு தலைப்பை ஆண்டவரை குறித்து வைத்திருக்கிறார். 22 உயிரெழுத்து. நம்முடைய தமிழ் எழுத்து எத்தனை உயிரெழுத்து இருக்குது? தமிழ் உயிரெழுத்து எவ்வளோ? நல்லா சொல்லணும். இதுவே சந்தேகமா இருக்கு. சரி, நிறைய கண்டிப்பா 12 13 12 சரி, ஆங்கில எழுத்துல உயிர் எழுத்து எத்தனை? AEIOU. 6 எழுத்து தான். 5 எழுத்த எவன்டா சொன்னது? நீ எப்படா 9th வந்த? 5 எழுத்து எப்படி வந்த? என்னது? 6 எழுத்து இல்ல? AEIOU 5 எழுத்து. சரி, பரவாயில்ல, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அப்போ அபியும் நான் தான் தவறிட்டோம். நம்ம அல்லேலூயா. ஆங்கில எழுத்தில் 5 எழுத்து. AEIOU. இதெல்லாம் எப்போ படித்தது. இப்பெல்லாம் ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக எழுதிட்ட, நீ என்ன படித்தவனா? நீ எனக்கு அப்பனா இருக்குங்கிற என் பொண்ணு. ஆமென். தமிழே தட்டிக்கு பற்றியாக இருக்குது. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஹீப்ரு எழுத்து 22 எழுத்து. இன்றைக்கு நாம் 6வது எழுத்து வாவ் என்கிறதை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாவுன்னா என்ன அர்த்தம்? கூருள்ள ஆணி. அந்த ஆணி சமுதாயத்தில் இருக்கிற சாபங்களும் பாவங்களும் ரோகங்களையும் அது சமுதாயத்தில் புறையோடி போயிருக்கிறவைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழிப்பை யார் கொடுத்தது? நம்முடைய ஆண்டவர் தான் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தான் அந்த சாபத்தை அழித்தார். அந்த சாபத்தை அழித்தது யாரு? கர்த்தர். தன்னுடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளை கடாவ பெற்று அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றார்னா, அந்த விடுதலையை தந்தார்னா அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தவிர யாருமே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 45வது வசனத்தை அதே அதுல 45வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆமென். 6000 அதை நான் என்ன செய்யறேன்? தியானிக்கிறேன். ஆமென். அதை நான் என்ன செய்வேன்? பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. அந்த அருமையான சங்கீதத்தில் நீங்க ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. 45ல 46வது வசனத்தை படிங்க. நானுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். ஆமென்.
இதில் நம்ம முதல் காரியமாக மூணு காரியத்தை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். முதல் காரியமாக பேசுவேன். என்ன செய்வேன்? பேசுவேன். ரெண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை? ரெண்டாவது வார்த்தை என்ன தியானிக்க போகிறோம்? வாயிலிருந்து. மூணாவது வார்த்தை என்ன? அதுக்குள்ள மறக்கிறீங்களே. மூணாவது வார்த்தை என்ன? மூணாவது வார்த்தை உத்தரவு சொல்லுவேன். மூணாவது வார்த்தை என்ன? உத்தரவு சொல்லுவேன். முதல் வார்த்தை நான் பேசுவேன். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற உத்தரவாதமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ பேசுன்னு தான் சொல்ற. பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னால் அது முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. என்னால் அது முடியாது, அதை சொல்லவே கூடாது. ஊழியர்கள் மத்தியில் எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டு. எதுவாக இருந்தாலும் பாஸ்டர் உடனே கையை தூக்குவார். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் எடுத்துக்கொள்வார். உங்கள் வருமானம் என்னன்னு கேட்டாங்க. எங்கள் வருமானம் இயேசுதான்னு சொன்னேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை இதை எவ்வளோ பொருத்தனை பண்ணுவீங்கன்னு தான் கேட்பேன் வழியே, மற்றபடி நான் எதுலேயுமே நான் கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் அவர்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் விசுவாசத்தோடு நான் ஏற்றுக்கொள்வேன். அது எதனாலன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். பேசணும். சபை என்ன செய்யணும்? பேசணும். எதை குறித்து பேசணும்? விசுவாசத்தை குறித்து பேசணும். நீ நல்லா இருப்பியா? கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு சொல்லணும். ஒரு நல்ல வீடு கட்டுவியா? கண்டிப்பாக கட்டுவேன்னு சொல்லணும். உனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? கண்டிப்பாக பிறக்கும். 40 வயசுல 50 வயசுல கூட சொல்லணும். அது நடக்கும். ஆமென். இங்கே இந்த நிலை கதவுகள்லாம் உருவாக்கின அருமையான சகோதரி சுமதி அவர்கள் ஏராளமாக கல் கொடுத்தாங்க. 15,000 20,000 கல் கொடுத்தாங்க. நிறைய செய்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், சிஸ்டர் உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஐயா என்ன போய் சொல்கிறீங்களே, அதெல்லாம் சரியாக வராது. ஏன்? என் வீட்டுக்காரர் சரியில்லை, அவர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பிள்ளை எப்படி வளர்ப்பேன்? ரெண்டாவது எனக்கு 50 வயசு கிட்டத்தட்ட நிரம்பிடுச்சு. நான் எப்படி கொடுப்பேன்? நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? ஆண்டவர் சொன்னார், நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே கல்லை கொடுத்தது யார்? ஏராளமாக காலா பிஸ்னஸ் போட்டாங்க, காலாவில் கல் அறுத்தாங்க, எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்தது நம்மகிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அந்த உடஞ்ச சல்லிகளை லாரி வேன், அதாவது டிராக்டராக நம்ம தான் அள்ளிட்டு வந்திருக்கோம். சபைக்காக அள்ளிட்டு வந்திருக்கோம், பயன்படுத்தி இருக்கிறோம். கதவுகள் தேக்கு மரத்தை, ரொம்ப காஸ்ட்லியான மரத்தை வாங்கி நம்முடைய சபையிலிருந்து அருமையான சகோதரர், காவல்துறையில் ரிட்டையரான அந்த அருமையான சகோதரர் பொறுப்பேற்று கொண்டு செஞ்சு கொடுத்தாங்க. இவ்வளவும் செஞ்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடாதா? வேணாம் ஐயா, எனக்கு வேஸ்ட்யா, வேஸ்ட்டாக சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். ஆமாம். அதுக்கு பிறகு இடையில சபைக்கு வந்தவங்க சொன்னாங்க, ஐயா அப்படின்னாங்க, என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஆமாம். 50 வயசுக்கு மேலே ப்ரெக்னெண்ட் ஆனவங்க. ஆளு ஹைட்டு வெயிட்டெல்லாம் செம்ம ஹைட்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் சிஆர்பியில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன சொல்கிறீங்க? ஆமாய்யா, இது ஒரு பெரிய வேதனையா. நாங்கள் என்ன வேதனை? 2 பிள்ளை இருக்குதா டாக்டர் சொல்கிறாங்க ஐயா, உங்களுக்கு நல்லா வேணும், நீங்கள் ரொம்ப சித்திரவதைப்படணும்னு சொன்னேன். நான் இடையில ஒரு தடவை வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளைகளுடைய நடத்தையை குறித்து சொன்னாங்க. ஐயா நிம்மதி இல்லையா, தூக்கம் இல்லையா, 50 வருஷம் வரைக்கும் டேக் அவுட்டிங்கல்ல, இந்த 2-3 வருஷம் படுங்க கஷ்டம்னு சொன்னேன். அவன் பிள்ளை பிறந்த உடனே முதல் நானும் என் மனைவியும் தான் போய் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்தோம். ஒரு அலையிலையை சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை பேச, வேற எதுவும் பேச வேணாம். ஐயா கூட கோச்சிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிறது எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு. நான் போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிற ஒருத்தர் சொன்னார், ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பயமாக இருக்கு. ஏன்? அங்கே போய் உட்காந்துருக்குறேன், ஸ்கேன் பண்ணுறேன், ஆனால் என்ன நடந்தது? எனக்கு முன்னாடி வாலிபராக இருக்கிறவங்களாம் படுத்த படுக்கையாக தூக்கிட்டு போனாங்க. என்னன்னு கேட்டேன். ஸ்கேன் பண்ண கொண்டு வந்தாங்க, இறந்துட்டாங்க. அதை செய்யறது கொண்டு வந்தாங்க, இறந்துட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க.
அம்மா ராசாத்தி அம்மாவுடைய வீட்டுக்காரு போக மாட்டார். ஏன்? அவர் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும். உலகமே திரண்டாலும் தெரியுமா, நமக்கு என்ன நடக்கணுமோ அதை நான் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கணுங்க. என் வீட்டுக்காரர் அப்படிலாம் கிடையாது, நான் நல்லா இருப்பேன், 100 வயசு என்ன 150 வருஷம் கூட நான் இருக்கும்னு நினச்சா இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து பேசு, வேற எதுவுமே பேச வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, மோசே அப்படின்னாரு, என்ன நீ சொன்ன, ஏன் இப்படி பேசுற? ஐயா என்னால அங்க உட்கார முடியலையா, என் மிருக ஜீவனுக்கு தண்ணி இல்லைன்றான், அவனுக்கு தாகமா இருக்குன்றான், வயசானவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு தண்ணி இல்லை, பொறைய அப்படியே ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டு நிற்குதுன்னு சொல்றான், நான் என்ன பண்ணுவேன்? மோசே பயப்படாத, பொறுமையா விசுவாசத்தை குறித்து பேசு. டேய் யாராவது போனீங்க தொலைச்சிடும், அவரோட அப்படியே பேசாமல் உட்காரணும். சரியா? பிரைஸ்லாம் நல்லா கவனிங்க. என்ன ஆச்சு? எல்லாம் தகராறு பண்றாங்க. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ற, மோசே அதுக்கெல்லாம் நீ பயப்படாத, உன்னை நான் எத்தனை வயசுல கூப்பிட்டேன் தெரியுமா? நீ வாலிபனா இருக்கும் பொழுது வரல, உன்னை கூப்பிடல. இளவரசனா இருக்கும் பொழுது இந்த வேலையை நான் செய்யணும் நான் சொல்லலை, செய்ய சொல்லவே என்னால் முடியும். ஏன்? தாவீது எத்தனை வயசுல நான் கூப்பிட்டேன்? தாவீது எத்தனை வயசுல கூப்பிட்டேன்? 14 வயசு 15 வயசுக்கு மேலே உள்ளவனை கூப்பிட்டேன். யோசேப்பு எத்தனை வயசு? சின்ன பையனா இருக்கும் பொழுது என்னுடைய வேலையை வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்ட வந்தாங்க, அவங்களெல்லாம் பயன்படுத்தினேன். ஆனால் மோசே நீ இப்போ உனக்கு என்ன வயசாகுது? தோராயமாக ஒரு 90 வயசு இருக்கும். ஆண்டவரே, 90 வயசுள்ள ஒரு ஆளை நடத்துறதுன்னா சாதாரண காரியமா? முதல் 40 வருடம் போயிடுச்சு, அடுத்த 40 வருடம் போயிடுச்சு, 80 வயசுல தான் நான் உன்னை கூப்பிட்டேன், என் வேலையை செய்யணும்னு நான் கூப்பிட்டேன். சரியா? பயமா இருக்குல்ல? ஒன்றும் பயப்படாத, எல்லாருக்கும் தண்ணி வேணும் அவ்வளவுதானே? ஆமா ஆண்டவரே, அந்த கண்மலையில போய் நான் நிற்பேன். என்ன செய்யணும்? அந்த கண்மலையில நான் நிற்பேன். நீ அந்த கண்மலையை பார்த்து என்ன செய்யணும்? செல்வம் உட்காருங்க, பேசக்கூடாது. லாஸ்ட்ல யாரும் பேசக்கூடாது. ஒரு சேர் வேணா எடுத்துங்க, அதுக்கு என்னத்துக்கு? எதுவுமே ரிசர்வேஷன் இல்லை, கிடைக்கிறதுல உட்காரணும், அவ்வளோதான். அப்படியே சேர் எடுத்து கொடுங்க, பெண்களில் யாராவது 2 பேர் சேர் எடுத்து கொடுங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த கண்மலையில நான் நிற்பேன். நீ என்ன செய்ய? அந்த கண்மலையை பார்த்து பேசுனாரு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உனக்கு எது பிரச்சனையா இருக்கோ அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? பேசுங்க. பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனை ஒன்றை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொண்டுடுவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை பேசுன்னு தான் சொன்னார். 2 பசங்க அப்படியே இங்கே வாங்க, 2 பேரும் இங்கே வாங்க. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தை பேசும். இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டே இருக்கார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அங்கிருந்து ஜெபாலய தலைவன் ஒருவன் வருகிறார். ஆண்டவரே, என் பிள்ளை மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறார், நீ வந்து அவள் மேல் கையை வை, சுகமாயிடுவா. இவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், வேலைக்காரன் வியாதியோடு இருக்கிறான். அந்த அதிகாரி வந்து சொல்றான், சொல்லி அனுப்புறான், நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரன் அல்ல, நீர் இருக்கிற இடத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும், ஒரு வார்த்தை சொல், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுத்தமாவான். இவன் சொல்றான், நீ வந்து கையை வையும். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, கையே வைக்கலாங்க. நீங்க வசனத்தை படிச்சு பார்த்தீங்களா? சம்பவம் நடக்குது. இயேசு நடந்து போயிட்டே இருக்காரு. குறுக்கால ஒரு பெண் வர்றான். அவன் எத்தனை வருஷம் பெரும்பாடு? 18 வருஷம் பெரும்பாடு உள்ளவன். 12 வருஷம். ஆள் இப்படி இருக்கிறான். வசனம் என்ன சொல்லுது? அவள் தன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் விற்று
அநேக வைத்தியர்களால செலவழிச்சு ஒண்ணு இல்லாம அவன் பெரும்பாடோடைய நிற்கிறா. வெளியில சொல்ல முடியாது. நானும் அந்த பெண்கள் பக்கத்துல போய் நின்னா அந்த சகோதரி சொல்றா, அவர் என்ன தொடரணும் வேணும் அவசியமே இல்லை, நான் உள்ள போய் தொட்டுடுவேன். உள்ள போய் தொடுறா, சுகமாயிருச்சு. ஒரு நிலைய சொல்லுங்க பார்ப்போம். அதையும் தாண்டி இயேசு போய் கொண்டே இருக்கிறார். எங்க போயிட்டாரு? கிட்ட போயிட்டாரு. எந்த கிட்டக்கு போயிட்டாரு? எந்த கிட்டக்கு போயிட்டாரு? ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போயிட்டாரு. அவங்க வீட்டுக்கு போறப்பவே ஒரு ஆள் அங்கேருந்து வர்றான். ஐயா, ஜெபாலய தலைவரே, ஒரு சின்ன காரியத்தை நான் இடத்துல சொல்லணும். என்ன சொல்லு? ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பிள்ளை என்ன செய்வார்? மறிச்சிட்டார். போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வரீங்க? அவர் கையை வச்சா சுகமாகுங்கிறது உண்மைதான். ஆனால் அவன் போயிட்டாயா. ஆண்டவர் மறுவார்த்தை என்ன தெரியுமா சொன்னாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு, வா. போனாரு. உள்ள போனா எல்லாம் அடிச்சு மாரடிச்சு அழுது புலம்பிக்கிட்டு நிற்கிது. உள்ள நுழைந்த உடனே ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? நீங்கள் உள்ளே பிரவேசித்து இல்லை, உள்ள போனா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு விசுவாசி வீட்டுக்கு. ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த வீடு. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஐயா அவங்க வாசலே சொல்லிட்டாங்க, ஐயா திடீர்னு உள்ள போயிருங்க, சொல்லிட்டு போகாதீங்க, உங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் அலர்ட் ஆகிடும். நானும் எங்கள் வீட்டுக்காரையும் திடீர்னு நுழைஞ்சா அந்த வீட்டினுடைய செல்லங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடித்து ஆடுது பாருங்க. பொம்பளை பிள்ளைங்க என்ன ஆட்டம், பேயாட்டம். அப்பா சே. ஆனால் இங்கே வந்து அப்படியே சொல்லுங்க நடிக்கிறது. அங்கே போனால் அந்த ஆட்டத்தை பார்த்த உடனே, பணத்தை பார்த்த உடனே இவங்க சந்தோஷத்தை கிளப்புறாங்க பாருங்க. உள்ள போன உடனே சும்மா இருக்கா? கால் மடங்கு ஏன் கத்துற? செத்துட்டாங்க நினைக்கிறியா? சாவுலடா, உயிரோட தான் இருக்கிறான். என்னது செத்துட்டாங்க? நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். என்ன உயிரோட இருக்காங்கன்னு சொல்றீங்களே? அது நிமித்தம் இவரை பார்த்து என்ன சொன்னாங்க? நகைத்தார்கள். எல்லாரும் வெளியில் போடாங்க. போன பிறகு அந்த சின்ன பிள்ளையை பார்த்து என்ன வார்த்தையை சொன்னாரு? கையை பிடித்து, சிறு பிள்ளையே தலித்தாகுமே என்றார். எழுந்திரு என்றார். தலித்தாகுமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே எழுந்திரு. அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குங்க. ஒரு அழிமையா சொல்லுங்க பாருங்க. உன் கடனை பார்த்து போன்னு சொல்லு, உன் பிரச்சனையை பார்த்து போன்னு சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற சாபங்களை பார்த்து என் இயேசு மரித்து விட்டார், நான் இனி பாவி அல்லன்னு சொல்லு. ஒரு அழிமையா சொல்லுங்க பாப்போம். சாபம் எனக்குரியது அல்லன்னு சொல்லு, பிரச்சனை எனக்குரியது அல்லன்னு சொல்லு, போராட்டம் எனக்குரியது அல்லன்னு சொல்லு. அது எல்லாம் ஓடி போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாவ்! என்ன அர்த்தம்? எனக்காக இயேசு ஏற்கனவே சிலுவையில் தொங்கிவிட்டார். நான் இன்னொரு ஆணியை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. மாடு, கட்டப்பட்ட மாடு என்ன செஞ்சிருச்சு? அவிழ்க்கப்பட்டு விட்டது. அது இனிமே அடிமை அல்ல. ஆணியை தூக்கியாச்சு. நீ கட்டப்பட்ட நிலைமை விட்டுட்டு வெளியில வந்துட்ட. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா. சகோதரர் வியாசர் லாரன்ஸ் பாடின ஒரு அற்புதமான பாடல். என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே இயேசுதான். என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே இயேசுதான். என்ன கொடுப்பே, என்ன கொடுப்பே
மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. மேய்ப்பனாய் நான் இருந்தாலோ ஆட்டுக்குட்டி நான் தருவேனே. உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, உள்ளுள்ள இடங்கள் என்னை மேய்க்கும் நல்ல மேய்ப்பருக்கு, எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான், எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான். என் கொடுப்பே இயேசுவுக்கே, எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான், எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான். என் கொடுப்பே ஞானியை நான் இருந்தாலோ ஞானியை நான் இருந்தாலோ பொன்வெள்ளி நான் தருவேனே. வேலை போல தூபவர்க்கம் மல்லி அள்ளி தருவதற்கு, வேலை போல தூபவர்க்கம் மல்லி அள்ளி தருவதற்கு, எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான், எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான். என் கொடுப்பே இயேசுவுக்கே, எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான், எனிலொன்றும் இல்லையா எல்லாம் இயேசுதான். என் கொடுப்பே விசுவாசத்தை குறித்து பேசு. பேசுறது என்ன, காசா பணமா? நீ அதையே பேச 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 என்ன ஆகும்? ஹலோ ஹலோ, அதையே பேச பேச உனக்கு என்ன வரும் தெரியுமா? உன் கால் வலியெல்லாம் போயிடும். வயசாயிடுச்சுனாலே கால் வலிக்கிறதும் செய்யும். என்ன சொல்றீங்க? வயசான ஆளுப்பா. ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அல்லையா சத்தமாக சொல்லுங்க. எதை நினை, தோல்வியை நினைக்காத, போராட்டத்தை நினைக்காத, பலவீனத்தை நினைக்காத. ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் கூட நான் கேள்விப்பட்டேன். சோதனை வரட்டும், வேதனை வரட்டும், அதை நான் என்ன செய்வேன்? தாண்டி போயிடுவேன், அதில் நான் நடப்பேன். சோதனை உலகத்துக்கு பிசாசுக்குரியது, எனக்கு சோதனை கிடையாது. தானா வருதுன்னா அதையும் நான் ஜெயிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எலிசா கிட்ட போய் சொல்றான். யார் வந்து சொல்றா? நாகாமான் வந்து சொல்லுகிறான், கடிதங்களை கொடுத்து அனுப்பு. ராகாமான் குதிரை ரதத்தில் உட்கார்ந்துருக்கார். இது வரைக்கும் கையில் சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு, காலில் மாட்டிக்கிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி ரதத்தில் உட்கார்ந்துருக்கார். போய் எலிசா நடத்துகிற இந்த கடிதத்தை கொடு. எங்களுடைய ராஜா எழுதி கொடுத்த கடிதம் அது. அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்துட்டு உள்ள போறான். போய் பார்க்கறான். பார்த்த மாத்திரத்தில் அவன் சொல்றான், என்னது? நாகாமான் வந்து இருக்கிறார், சீரியாவுடைய படை தளபதி. ஒரு காலத்துல நடுங்குனாங்க ஐயா. ஏன்? இந்த நாகாமான் எத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு இருப்பான் தெரியுமா? மோசமான, கடினமான, வல்லமையான, பயங்கரமான ஒரு தளபதிங்க அவரு. அப்படிப்பட்ட தளபதி அங்க என்ன செய்யறாரு? வாசல் நிற்கிறார். போய் எலிசா விடுறாரு. எலிசா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ஒண்ணுமே சொல்ல, அலட்டிக்கவே இல்லை. நீங்க எலிசாவா இருக்கணும். பிரச்சனை பார்க்கிறப்ப நீங்க ஒரு எலிசாவா இருக்கணும். அவனை போய் யோர்தானில் 7 தடவை குளிக்க சொல்லு. சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவனை போய் யோர்தான்ல எத்தனை தடவை குளிக்கணும்? 7 தடவை ஸ்நானம் பண்ணு. யோர்தானா அப்படியே இல்லை, பார்பரா நதி இல்லை, சீரியாவில் அதை விட ஒரு பெரிய நதியா இந்த நதி? நான் குளிக்க மாட்டேன். வேலைக்காரன் சொன்னா, ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருந்தா சொல்லியிருந்தா நீங்க செய்வீங்களா? ஆமா, இதை பெருசா நினைச்சு போய் குடிங்க. 1 2 3 4 5 6
ஏழு தடவை குளிச்சவொடனே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நல்ல சப்பளம் பண்ணி உட்காரு பார்ப்போம். எழுந்திரிச்சு நெல்லு பார்ப்போம். எழுந்திரி முதல்ல இங்கே வா, இங்கே வந்து நெல்லு. ஆமே, இங்கே பாரு, இப்படி பாரு, கையை பாரு. உன் கையை பாரியா, என் கையை பார்க்குறான். உன் காலை பாரு, பாதத்தை பாரு, கழுத்தை பாரியா, கழுத்தை பாரு, பார்க்கலாம். கீழே குளிஞ்சு பாரு, நெஞ்செல்லாம் பாரு. தெரியுதா? ஏதாவது குஷ்டம் இருக்கா? இல்லை. எல்லாம் என்ன ஆச்சு? ஆமா, 7 தடவை முக்கிய எழுந்துச்சாயா, கீழ்ப்படிஞ்சாயா. அதுக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு. போய் உட்காரு. ஆமென். கீழ்ப்படிஞ்சவனுக்கு எல்லாமே மாறும். உட்காரு. கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உனக்கு வேணும். பேசணும். நான் ரொம்ப அதிக வசனத்தை நான் பேச விரும்புகிறேன். சிம்பிளாக உங்களிடத்தில் நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். அங்கேயே யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானத்தில் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, தீர்க்கதரிசி போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அநியாயமா என்ன செய்யாத, யார் இடத்துலையும் வேலையை வாங்காத, அடிமைப்படுத்தாத. வட்டி வாங்குறவன் நியாயமான கவர்மெண்ட் என்ன ரைட்டு அந்த வட்டியை வாங்கு, அதுக்கு மேலே ஒன்றும் வாங்காத. எல்லாத்தையும் சொன்னான். இனி பாவம் செய்யாத. ஆமே, எல்லாத்தையும் சொன்னான். அப்புறம் நம்ம மனம் திரும்பும் பொழுது விசுவாசம் நமக்குள்ளே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எலிசாவுடைய விசுவாசம் எனக்கு வேணும்னு தான் நான் கேட்பேன் ஆண்டு இடத்துல. சாதாரண விசுவாசம்லாம் வேணும். எலிசாவின் விசுவாசம். எலிசா மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது வசனத்தை படிக்க பார்ப்போம். 43. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயோ. ஆமென். நல்லா கவனிக்கணும். வாயிலிருந்து என்ன செய்யணும்? சத்திய வசனம். வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. அந்த வசனத்தை எப்பொழுதும் பேசிக்கிட்டே இருங்க. பிள்ளைகளுக்கு இங்க கவனிங்க. இங்க கவனி. பிள்ளைகளுக்கு நாங்கள் வசனத்தை சொல்லி விடுறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் தான் ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் புதிய கிரியைகளை உண்டாக்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிள்ளைகள் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது தான் அவங்களுக்குள்ள அவங்க மனநமாவே படித்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த வசனம் என்ன செய்யும்? அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆமென். நான் வசனம் படிச்சிருக்கிறேன். எங்கள் சபையில் எந்த காரியத்துமா இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா தான் கருக்கள் வருவார். எங்கள் அப்பா அப்போவே போஸ்ட் மாஸ்டராக இருந்தார். அவர் சபைக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டாருன்னா உள்ளே போய் உட்காந்து சபையை சுத்தமாக கூட்டுறதெல்லாம் எங்கள் அப்பா தான் கூட்டுவார். போஸ்ட் மாஸ்டர் சபையை கூட்டுவார். அதனால தான் விசுவாசிகள் கூட்டுறப்ப நான் அதை வருத்தப்பட மாட்டேன், நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்? தேவனுடைய பணி செய்கிறது எவ்வளவு மேன்மை தெரியுமா? சீக்கியர்கள் கரசேவை என்கிற ஒன்றை செய்கிறார்கள். அவர்கள் அந்த அது என்ன சொல்லுவாங்க? சீக்கிய வேதத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? ஹலோ, AEIYU சீக்கிய கிரகந்தத்துக்கு என்ன பேர்? கிரகம் என்னது? என்ன ஆளுக்கு ஒன்று சொன்னாரு? சீக்கிய வேதத்துக்கு பேரு என்ன? மனசில் உள்ளதெல்லாம் அடிங்க பார்ப்போம். அடுத்த வாரமாக சொல்லுங்க. பார்த்தாச்சா நெட்டில்? இன்னும் பார்க்கலையா? ஸ்தோத்திரம். ஆமாம். நல்லா கவனிக்கணும். அவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா, ஜனாதிபதியாக தியானி ஜெயில் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தவறு பண்ணிட்டார்னு சொல்லிட்டு அங்கே சீக்கிய அந்த பொற்கோவில் வளாகத்து வாசலில் போய் அங்கே இருக்கிற செருப்பெல்லாம் புடைச்சி வைக்க சொன்னாங்க. தெரியுமா
உங்களுக்கு? அவர் செஞ்சார். நீங்கள் செய்வீங்களா? கர்த்தருடைய சபைக்கு செய்வீங்களா? செய்யணுமா செய்யக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். சபையை கூட்டணும். நாங்கள் அப்படி தான் கூட்டிகிட்டு இருப்போம். வசனத்தை வாசிப்போம், வசனத்தை கேட்போம். எங்கள் பாஸ்டர் வசனத்தை நாங்கள் நல்லா சொல்கிறத ரொம்ப லைக் பண்ணுவார், ரொம்ப விரும்புவார். அந்த வசனம் தான் நான் பாதை மாதிரி உலக பக்கமாய் போனாலும் என்னை திரும்ப அப்படியே கொண்டு வந்தது ஆண்டவருடைய வசனம் தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது தேவனுடைய வார்த்தை தான். ஒரு அழகிய சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, பல சமயங்களில் நீங்கள் வாயை திறக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவைகளில் ஒரு பெரிய மாற்றங்களை செய்து நடத்துவார். உன் வாயை திறக்க வைப்பார். எப்படி திறப்பார்? எப்படியெல்லாம் திறந்திருக்கிறாரு? என்னாகமத்தினுடைய புத்தகம் 22வது அதிகாரம் 28வது வசனத்தில் மனிதன் திறக்காமல் இருந்த பொழுது, கொஞ்ச நாள் கவனிக்கணும், இங்கே கவனிக்கிட்டா, மனுஷன் திறக்கல, ஆனால் யார் ஆண்டவர் திறக்க வச்சார்? பிள்ளையா கீழ்ப்படியில் திறக்கல, ஆனால் யாரை வச்சு ஆண்டவர் திறந்தாரு? கழுதையை கொண்டு பேசினார். கழுதையின் நாவை திறந்தார். நீங்கள் நாக்க திறக்கலன்னா ஒரு ரோட்ல போற மிருகங்கள் உன்னோட பேசும். ஒரு சமயம் நான் அப்படிதான் போயிட்டே இருக்கேன், ரொம்ப டென்ஷனாக போயிட்டு இருக்கிறேன். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையில் ஒரு அதாவது மயிலாடுதுறை டு அது என்ன ஒரு கீழே ஒரு பக்கத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். ஒரு நான் உங்கள்கிட்ட சொன்ன ராஜேஸ்வரின்னு ஒரு பெண்ணு, பெரும்பாலிருந்து சுகமானவன். அந்த பெண்ணு வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். போயிருக்கும் பொழுது போவதுக்கு முன்னாடி இந்த என்ன சொல்கிறது, இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்க மணக்குடி பக்கத்தில் போயிட்டுருக்குறோம். நல்ல வேகமாக போயிட்டுருக்கோம். பின்னாடி அப்பாவுடைய மாமா பைக்கில் உட்காந்துருக்காரு. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் முடித்தவர், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். அப்போ கொஞ்சம் அப்படியே கல்லையை வாங்கிட்டு தான் போவோம். ஆளுக்கு ஒரு கல்லை சுட சுட வாங்கிட்டு போவோம். வாங்கி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உளுத்து என் கையில் கொடுப்பாரு. நான் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டே போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்கும். நான் போகிறப்பெல்லாம் 1963வது மாடல் பெட்ரோல் புல்லட் வச்சுருந்தேன். அதில் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 2 லிட்டர் டீசல் கூட போடுவேன் நான். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ரோடெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மேகமூட்டம் மாதிரி இருக்கும். ரோட்டை போகிறவங்களாம் திட்டுவோம், ஓய் வண்டியா ஓட்டுற, நீ மேகத்தில் போகிற மாதிரி எங்களையும் மேகத்தில் கொண்டு போகிறேன் அப்படிமா. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன், எனக்கும் தாத்தாவுக்கும் பிரச்சனை. பேசிக்கிட்டே போகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நானும் தாத்தா அந்த பக்கம் கிடக்குறாரு, நான் அந்த பக்கம் போய் கிடக்குறேன். ஒரு எருமை மாடு ஒன்று குறுக்க ஒரு மோதிட்டு எங்களை சாட்சி விட்டுட்டு எட்டக்கு போய் திரும்பி இப்படி பார்க்குது. தாத்தா தான் சொன்னார், பாத்தியா நீ அவிசுவாசமாக பேசல, அந்த எருமை மாடு ஒன்று தான் பார்த்து பேசுதுன்னாரு. அது சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னை பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்குது. முறைச்சிக்கிட்டு, ஏன்டா என்னை மோதுனா, உன் வீட்டில் சண்டைன்னா வீட்டிலே வச்சுக்க வேண்டியதுனாடா, எதுக்குடா என் மேலே மோதுனன்ற மாதிரி அந்த சத்தம் கேட்குது. ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு அசால்ட்டாக மெதுவாக நடந்து போகுதுங்க. அந்த மாடு வந்ததும் தெரியாது, நான் மோதுனதும் எனக்கு தெரியாது, 2 பேரும் கீழே விழுந்ததும் தெரியாது. நான் கையை காலை பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. தாத்தாவுடைய கையை காலை பார்த்தா ஒன்றுமே இல்லை. 2 பேருக்குமே ஒன்றும் கிடையாது. என்ன கல்லை தான் சேதாரமாக போயிடுச்சு. தாத்தா சொன்னார், பாரு நீ அவிசுவாசமாக பேசுன, இந்த அவிசுவாசத்தை அந்த மிருகம் பார்த்துட்டு ஒன்று கிண்டல் அடித்து மோதிட்டு அசால்ட்டாக போகுது. பார்த்தியா, உனக்கு எனக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. இவ்வளோ வேகமாக அந்த மாட்டு மேலே மோதியும் கீழே விழுந்தோம். வண்டியில் கூட ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை. அப்போ நீ பேசுறது யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல சொல்லுங்க? ஆண்டவருக்கே பிடிக்கல. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். சில சமயத்தில் அவிசுவாசத்தை பேசும்பொழுது தானாக ஒரு பிரச்சனை நம்ம இடத்துல பேசுகிறத நம்ம உணர முடியும். அன்பானவர்களே, கழுதை தன்னுடைய நாவை திறந்து அவனை பார்த்து பிழையாம பார்த்து பேசுனது, ஏன் நடிக்கிறேன்னு கேட்டுச்சு.
ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை நீயும் நானும் பேசலைன்னா பிரச்சனைகள் என்னையும் உங்களையும் வந்து சந்திக்கும். பிரச்சனை வந்து சந்திக்கிறப்பதான் நீங்க சொல்லுவீங்க, ஆஹா என் வாழ்க்கையில் விசுவாசத்தை நான் இழந்ததுனால தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் சந்திக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒரு அழிவிய சொல்லுங்க பார்ப்போம். நீ விசுவாசத்தை குறித்து அறிக்கையிட வேண்டும். அது அறிக்கையிடலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா 54வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை என்ன செய்ய, உறுதிப்படுத்து. விசுவாசத்தை பெருத்து. சின்ன இடம் போதும் நினைக்காது, நல்ல பெரிய இடம், நல்ல அழகா வாசம் பண்ணு, நல்ல வீட்டில் சந்தோஷமாயிரு. பிரச்சனைகள் உள்ள இடத்துல ஆண்டவரே இந்த பிரச்சனை பண்ற இந்த காரியங்களை இதை எனக்கு கொடுக்கணும், இந்த இடத்தை எனக்கு என்ன செய்யணும், நீ கொடுத்தே தீரணும்னு ஆண்டவர் இடத்துல சொல்லு. ஆண்டவர் அந்த பிரச்சனையை நீக்கிட்டு அந்த இடத்தை உனக்கு கொடுக்கலன்னா என்ன கேளு. பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனை உனக்குரியது அல்ல, அது பிசாசுக்குரியது. பிசாசு யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறான்? அவிசுவாசமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான். ஒரு விசுவாசி வந்து சொன்னார், ஐயா என்ன 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 பிரச்சனை, தப்பு பண்றவங்களும் நல்லா இருக்கான் ஐயா, நான் மட்டும் ஏன் நல்லா இருக்கணும், நான் மட்டும் ஏன் கெட்டு போகணும். நான் தான் அவன் இடத்துல சொன்னேன், அம்மே நீ பயப்படாத, நீ ஆராதிக்கிறவர் யாரு, உன் தகப்பன். ரோட்ல போறோம், வரும் பொழுதே இங்க வா, கிட்ட கையை கூட்டு இப்படி, ஐயா பிச்சைக்குடியா, இவர் கேட்குறார். இவருக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. நான் உண்மையிலே பாவம்னு சொல்லிட்டு செஞ்சோம்னா என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஒரு 5 ரூபாயா அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் வாங்கிட்டு போயிட்டார். போ நீ இங்கே வா, இங்கே வாங்க, 50 ரூபா பணம் கேளு. என்ன கேளு? 500 ரூபாய்க்கு பணம். 500 ரூபா கேட்குறாங்க. 50 ரூபா சொன்னா 500 ரூபா கேட்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் விளையாடுவேன். நான் ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய போனப்போ அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சத்தம் விடாமல் என்ன பண்ணுவான், அம்மா 500 ரூபா நான் பணம் எடுத்துக்கிறேன், அப்பா வந்து சொல்லிட்டு இவன் எடுத்துகிட்டு போயிடுவான். போகவே போக மாட்டியா? போவோம். அது அவங்க அப்பா ஜான் சுந்தரே அதில் தானே ரொம்ப வேதனையோடு இருக்காரு, இல்லை எழுதியா? ஆனால் இவர் எடுக்கிற ஆள் தாங்க இவர். ஏம்மா எடுப்பாரம்மா, என் மவளை என்னன்னு தெரியலையே, இப்போ தானே புதுசாக சொல்கிறீங்க, தலையை சொறிகிறான். நான் 500 ரூபாலாம் எடுக்கலையே, 100 ரூபா தானே எடுத்தேன். போயிருக்காரு. பிச்சை கேட்குறவங்களுக்கு எண்ணி கொண்டு கொடுப்போம். உரிமையோட கேட்டு பார்ப்பான், இல்லைன்னா அவன் பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? உரிமையிலானது, உத்தரவானது. என் வாயிலிருந்து நான் அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். தகப்பனே, ஃபாதர் பெருமான்ஸ் என்ன அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. ஆமென். தகப்பனே தந்தையே தலைநிமிர தெய்வமே, தகப்பனே தந்தையே தலைநிமிர தேடப்பட்டீரே, மகிமை நீரே, கனிநிமிர செய்பவர் நீரே, தேடகம் நீரே, மகிமை நீரே, கனிநிமிர
அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குமே. நீ விரும்ப கர்த்தரை, தூய்மையானவை. நீ விரும்ப கர்த்தரை, தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் என்ன? ஜீவ ஊற்று. ஏசாயா 55:11 சொல்லுது, அப்படியே என் வாயில் நின்று புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியங்களை வாய்க்கும். ஒரு அழகே சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் திரும்பி வரும், வெறுமன திரும்பவே திரும்பாது. ஒரு அழகே சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தருடைய வாயாயிருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருடைய வாயா நான் இருக்க விரும்புகிறேன். ஒரு அணியை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வாயா நான் என்ன செய்ய போறேன்? இருக்க போறேன். ஆண்டவர் சொன்னார், 1 நாள் 2 நாள் 3 நாள் மக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, தாகம் நிரப்பி வழியுது. கர்த்தர் அந்த சமயத்தில் பேசுறார். என்ன பேசுறாரு? சீசர்கள் 12 பேர் இங்க கூப்பிட்டார். வாங்க. வந்தான். வந்துட்டு என்ன சொன்னாங்க? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் கேட்கல. என்ன சொன்னாரு? யாக்கோபு. ஏய், பேரு கூப்பிடுறா. டேய், பேர் எங்கடா இருக்கான்? கூப்பிடு. பேர் வந்துட்டார். நம்ம இங்கே எங்கடா காணோம்? யோவான் எங்கே காணோம்? யோவான் போய் அவங்க அம்மா மடியில் போய் உட்காந்துக்கிறான். ஓ யோவான், இங்கே பாய், இங்கே பாய், பாய், இந்த வரான் பாரு. இங்கேயே ஊர் போயிட்டு யார் யார்கிட்ட என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அழகாக வருது பாரு. உட்காரியா? எவ்வளோ நேரத்துக்கு தான் என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன் நீ? உட்கார். பாரு, இங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 500 பேர் இருப்பாங்களா? 50 பேர் இருப்பாங்களா? 5 பேர் இருப்பாங்களா? கணக்கு வந்தியா? வீட்டு படமாக சொல்லி கொடுக்குறியா மண்டு? நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு கலைமகள் ஸ்கூல் வரைக்கும் உன்னை டீச்சரை மாற்றி வச்சேன். உட்காந்துருக்கிறதெல்லாம் 5 பேருங்கிறானே, நான் என்னத்த சொல்லுவேன்? ஆமே, 5 பேர் தான் உட்காந்துருக்காங்களா? சரி, 5 பேர். இந்த 5 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். என்ன செய்யலாம்? நீயே கொடு. இவர் அங்கே பார்த்து சொல்கிறாரு, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு. ஏய் யுவதாச, எவ்வளோ பணம் வச்சுருக்க? 200 பணம் தான் இருக்குது. எவ்வளோ பணம் இருக்குது? 200 பணத்துக்கு இவ்வளோ பேருக்கு எங்கேயா போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது? முடியாது. ஆமாம். அடுத்து நம்மால் கருப்பாளர்கிட்ட போய் கேட்குறாங்க, என் பொண்ணு எப்படி தான் இந்த கருப்பனை கட்டிச்சோம்? இல்லை, அவங்க அப்பனை மாதிரியே. ஆமாம். அவர்கிட்ட போய் சொன்னோன்னு அவர் என்ன சொல்கிறாரு? இவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்களே கொடுங்கன்னு சொன்னீங்களே, எப்படி கொடுப்பேன்? இந்த பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு, அவன்கிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் தான் வச்சுருக்கான். அது 3 நாளாக சாப்பிடாம அவங்க அம்மா பத்திரமா எடுத்து போய் கூட்டம் நடக்கும்டா, வேற வேலைக்கு சாப்பிடாம இருந்தாதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அவன் சாப்பிடாம வச்சிருக்கான். ஏன் சாப்பிடாம இருந்தான் தெரியுமா? அவன் திறந்தான்னா பக்கத்தில் இருக்கிறவன் பிடிங்கிட்டு போயிடுவான்.
மூடியே வச்சிருக்கான். சரி அம்மாட்டியாவது போய் கணக்கில் காமிச்சிடணும்னு உட்காந்துருக்கான். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க. வா, நீ தான் வா. அவனையும் அழைச்சிட்டு வா, அவனை அழைச்சிட்டு வா. ஆமாம், உன்கிட்ட எத்தனை அப்பா இருக்கு? 5 அப்பம் 2 மீன், வறுத்த மீன். பச்சை மீன்லாம் சாப்பிட்றாரு. வறுத்த மீன் என்ன செய்யலாம்னு சொல்கிற நீ? நம்ம 3 பேர் உள்ள கலந்துப்போம். யார் யார்? இவன் சின்ன பிள்ளை, இவர் யார்? இவர் அந்திரேயா, நான் யார்? பிலிப்பு. நம்ம 3 பேர் பேசுகிறோம். நம்ம 2 பேரும் 2 பேர். ஆண்டவர் நீங்களே கொடுங்கன்ட்டார். என்கிட்ட 200 பணம் தான் இருக்கு, எப்படி கொடுக்க முடியாது. இவர் உடனே சொல்கிறாரு, இந்த பையன்கிட்ட 2 வறுத்த மீனும் 5 அப்பமும் இருக்குது, இதை என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய வேணாம், அவர்கிட்ட பேசி மாறாது, அவர் அப்படியே கொண்டு வந்துருக்கீங்க. மேலே வா, மேலே வா, ஓய் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, அழைச்சிட்டு வா. அந்திரேயா, நீ தான் அந்திரேயா. இவன் அழைச்சிட்டு வந்து இங்கே நிற்க விடுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5 அப்பம். எத்தனை வறுத்த மீன் இருக்குது? 2 மீன். அதை அப்படியே கொடு. ஐயோ, நான் 3 நாளாக சாப்பிடாம வச்சுருந்தேன், இந்த பாஸ்டர் கேட்குறாரே. கொடுத்துட்டான். அதை நான் என்ன பண்ணேன், பிட்டு ஒரு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து எல்லார் கையிலையும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கடான்னு. எங்கள் 3 பேருக்கு தான் மேட்டரே தெரியும். யாருக்கெல்லாம் தெரியாது, இவாளுக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அவளுக்கெல்லாம் வயிற்றில் சொரக்குது. ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருங்கிற நம்பிக்கை இருக்குது. வயிற்றில் என்ன செய்யுது? எப்போ பாஸ்டர் முடிப்பார் போய் சாப்பிடுவோம், உள்ள சுரந்துக்கிட்டே இருக்கு. இவருடைய வாங்கி நான் என்ன பண்ணுறேன், இவங்க 2 பேரையும் வச்சு எல்லாத்தையும் கொடுங்கடான்னு. போய் உட்காருங்க பார்ப்போம். என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியாது. பிரச்சனை யாருக்கு தான் தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கும் 2 பேருக்கும் தான் தெரியும். எக்ஸ்ட்ரா 2 பேருக்கு தான் தெரியும். அதை என்ன பண்ணுறாங்க, ஏசாமிகிட்ட வந்து பிரச்சனையை ஏசாமிகிட்ட போய் எழுதிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யலை. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் மேலே தூக்கி காமிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு யாருக்கு கொடுத்தாரு? சீசர்கள் இடத்துல கொடுத்தார். நீங்கள் வாங்கி என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் பிட்டு கொடுங்க. அவங்க எடுத்துகிட்டே போனாங்க. ஒரு அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, 12 எத்தனை பேர் இருப்பான்? 12 ஆட்கள் இருக்கான். அப்போ 5 அப்பம், 5 அப்பத்தை என்ன பண்ணியிருப்பார் ஆண்டவர்? நல்ல கவனி, என்ன பண்ணியிருப்பார்? 5 கூட ஏற்றுவாங்கடான்னு இருப்பார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூட ஏற்றுவாங்கடான்னு இருப்பார். 5 அப்பத்தை என்ன பண்ணியிருக்க முடியும்? 2 உடைச்சிருப்பார். பேசுகிறேன், இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இந்த கூடையை தூக்கி வச்சுக்கோ, மேலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ. மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டார். இந்த பக்கம் 100 பேர், இந்த பக்கம் 50 பேர் வரிசையாக உட்கார வச்சிருக்காரு. 100, 50 அப்படியே வரிசையாக பந்தியில் உட்கார வச்சிருக்காரு. எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. அந்த 10 பேர் என்ன பண்ணுறான், 10 அப்பத்தை எடுத்துக்கிட்டான். இன்னும் 2 பேர் இருக்கானுங்களே, அவங்களுக்கு 2 மீனை எடுத்து கொடுத்தார். 2 தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டார். எடுத்து போய் கொடுக்கடாங்க. அவன் எடுத்துட்டு போனான். சும்மா தானே இருந்துச்சு. ஒன்றும் ஒரு அரை அப்பத்தை பிச்சு கொடுத்தாரு, கொடுக்க சொன்னார். வெயிட்டாக அவரை மாதிரி இருக்க போய் அவன் அதெல்லாம் சிந்திக்கவே இல்லை. மக்கள் கூட்டமும் பிரச்சனைகளும் அந்த பிரச்சனையை அவங்கள சிந்திக்க விடலை. அப்பம் பெருகிடுச்சு, பலதாக வளர்ந்தது, அதெல்லாம் நினைக்கவே தோணலை. எடுத்து உடைச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அல்லையா சொல்லக்கூடாது. என்ன அந்த பாத்திரம் எங்கன்னே இருக்குது? அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டில் டெய்லி சமைச்சு மாற முடியலன்னு. அந்த பாத்திரம் இருந்துச்சுனாக்க ரொம்ப நல்லா இருக்கும். உடைச்சி கொடுத்து எல்லாம் சாப்பிட்டாச்சு. மீதி எத்தனை கூட எடுத்தாங்களா? 5, அது 10 ஆச்சு. 2 பேர் கையில் போணுச்சு. உடைச்சி கொடுத்தாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பெருகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தை குறித்து மாத்திரம் பேசியா, பிரச்சனை பேசாத. பிரச்சனைகள் எப்பவும் இருக்கும், போராட்டம் எப்பவும் இருக்கும். ஆண்டவர் உன்னோட கூட இருந்தால் நீ ஜெயிப்ப. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கு, நான் அதெல்லாம் பேச விரும்பல. உங்களோட இன்னைக்கு ஷார்ப்பாக சில காரியங்கள் தான் சொல்ல விரும்புகிறேன்.
மூணாவது காரியம், உத்தரவு சொல்லுவேன். என்ன சொல்லணும்? உத்தரவு. சில சமயத்தில் சட்டசபையில் ஒரு கட்சிக்கு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களிடத்துல ஒரு தீர்மானத்தை பண்ணுவாங்க. 5 பேருக்கும் ஒரு சுற்றறிக்கை ஒன்று போகும். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கொறடான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு சீலை குத்துவார். என்ன குத்துவார்? சீலை குத்தி, இந்த பாரு என்ன கிளாஸ் அது, சே நான் கூட வாழ்நாளில் ஒரு நாள் கூட போட்டதில்லை இந்த கண்ணாடி. ஆமே, என்ன அழகு. நீங்களாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுறாதீங்க. ஒரு கால் சட்டையை ஒன்று மாட்டிக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு 2 சிண்டை வச்சுட்டு நீங்கள் நின்னீங்கன்னா எனக்கே பயமாயிடும். அல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க பாருங்க, என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. அந்த கொறடா உத்தரவு குத்தி 5 பேர்ட்டு கொடுத்துருவாங்க. அதில் எழுதியிருக்கும், டபரே நீங்கள் 5 பேரும் இந்த கட்சிக்கு என்ன செய்யுங்க, ஓட்டு போடுங்க, வேற கட்சிக்கு போடாதீங்க. அதுக்கு மிஞ்சி யாராவது போட்டாங்கன்னா அவனை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு கொறடா உத்தரவு தெரியும். ஒரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு உனக்கு எதிரடையா எந்த வழிகளில வந்தாலும் உன் கையில கொறடா உத்தரவு இருக்குது. நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்கிற தகுதியை பெற்றிருக்கிற. நீ சொன்னா போதும், நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ராமர் பிரதர் ரொம்ப ராமன் பிரதர் ரொம்ப ஃபீல் பண்ணார். அவங்க மனைவி அதை விட பயங்கர ஃபீலிங். எப்படியா போவான், அவன் விசுவாசத்தில் நிற்கிறான், என் விசுவாசத்தில் நிற்கல. நம்ம சாந்தி சிஸ்டர் பண்ண பஸ்ஸிங்கில் நிற்கிற, ஓய் ஒழுங்கா போயிடு. அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன், பணம் கட்டலம்மா. ஓய் போடா, நீ ஆண்டவரை நம்பி போடா. இது நம்மால புஷ் பண்ணும் பொழுது அதில் அவங்க நடந்தே தீரணும். அவர் கப்பல் ஏறிட்டாரு, என்ன டேங்கர் கப்பலில் ஏறிட்டாரு. இங்கேருந்து பாம்பே போனார். போகிறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா 2 பேர்கிட்டையும் 100 ரூபா பணம் வேறு கொடுத்து போயிருக்காரு. அப்பா அம்மா 70,000 1 லட்சம்லாம் பணம் கொடுக்கவே இல்லை. அந்த வேலைக்கு போகணுன்னா பணம் கட்டணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு சம்பளமே நல்ல சம்பளம் கிடைக்கும். இங்கேருந்து பாம்பே போயிட்டார். பாம்பேலேருந்து ஃப்ளைட் ஏறி கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு போயிட்டார். 1 பைசா கொடுக்கல இது. ஆனால் பணம் தேவை. பணத்தை யார் கொடுத்துருப்பா? இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? ஆளை நிரப்பணும், ஆளை அனுப்பி ஆகணும். அனுப்பியாச்சு, போயிட்டான், கப்பல் ஏறிட்டான். இவனை நடுக்கடலை இறக்க முடியும்? ஒன்றும் வேணாம், இவன் சம்பளத்தில் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுப்போம். ஒரு அழிலையே சொல்லுங்க பார்ப்போம். வழியை திறக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இடையில வந்து தடையை உண்டாக்குறவன் பிசாசு. அவனுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆஸ்பத்திரியா சுத்தினாலும் பரவாயில்ல. என்ன செய்யணும்? ராசாத்தி அம்மா வீட்டுக்காரர எப்படியாவது கொண்டு வந்து தண்ணியில் ஒரு முக்கி பாவத்தை அழிச்சு நீதிக்கு பிழைக்க வச்சுட்டோம்னா பரலோகத்தில் சீட்டு வாங்கிடலாம். ஒரு அளவையா சொல்லுங்க பார்ப்போம். விடா முயற்சி நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. உத்தரவு, கொறடா உத்தரவு உன் கையில் இருக்குது. உன் வாழ்க்கை எதிர்காலம் எங்கதான் இருக்குது? உங்க கையில் இருக்குங்க. உங்க கையில் இருக்கிற அந்த உத்தரவாதத்தை நீ பயன்படுத்தும். சங்கீதக்காரன் 81:7 சொல்றான், நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கங்கள் உண்டாக்கும் மறைவிடங்களில் இருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீரிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். நான் உன்னை பக்கத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்னை எப்படியாவது விடுதலை ஆக்கணும், உனக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். நீ கூப்பிட்ட நேரத்துல நான் பதில் கொடுத்துருக்கிறேன். ஏன்? நீ என் புள்ளங்கிற தகுதியை வாங்கிட்டா. ஒரு அழிலையை சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வக்கீல் ஆகணும். அண்ணன் தம்பி அண்ணன் இருக்காரு, 2 அண்ணனுங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இளைய பெருமாள் இருக்காரு, தம்பி வக்கீல் ஆயிட்டாரு. ஆமென். கஷ்டப்பட்டு எல்லாம் ஷேர் பண்ணி, அப்படிதானே ஐயா? இலக்கியராஜ் வக்கீல் ஆயிட்டார், உங்கள் தம்பி ஆயிட்டாரு. ஆமென். என்ன பண்ணீங்க?
ஆளுக்கு தம்பி பயணத்தில் மலேசியாவிலேருந்து சம்பாரித்து கொடுத்தாரு, அப்பா சம்பாரித்து கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஒரு ஆக்கியோனாக இருந்து தாய் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே ஒரு அம்மா வக்கீல் ஆகணும், வீட்டில் போய் சொல்லியாச்சு. அண்ணனுங்க தடுக்கி விழுந்தா தண்ணியில் தான் விழுறானுங்க. அப்பாவால் உதவி செய்ய முடியாது, அம்மாவால் முடியும். இப்போ உடம்பு சரியில்லை, வக்கீல் ஆகணும். முடியுமா முடியாதா? முடியும். எப்படி முடியும்? யாரால் முடியும்? இவாலாம் நாடக பாத்திரம், அவள் தான் யாரு? என் ஜென்ம நட்சத்திரம். என் ஜென்ம நட்சத்திரம் யாரு? இயேசு. அவரால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். வக்கீல் ஆயிட்டாங்களே அம்மா, வக்கீல் ஆயிட்டீங்களே, ப்ரைஸ் எல்லாம் வர ஏற்றுச்சு நில்லுங்க பார்ப்போம். இந்த வக்கீலும் இந்த மொகரக்கிட்ட பாருங்க, இது போய் வக்கீல்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? எதிர் தரப்பு வக்கீல், உன் கட்சிக்காரன் இப்படி பண்ணுறது தப்பு, வசனத்தின் சட்டத்தின்படி தப்புன்னு சொன்னால், இல்லைங்க என்ன அப்படிலாம் மிரட்டி பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை, ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஓய், உன் அட்டக்கெல்லாம் அங்கேயே வச்சுக்கோ, நான் யாரால் பிறந்தவன்? இயேசுவால் பிறந்தவன். இது நடக்கவே முடியாது. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். உட்காருங்க. ஆமென். எனக்கு கொரோனா உத்தரவு இருக்கு, நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவன், உத்தரவு செய்கிறவன், கொடுக்கிறவன், கட்டளை இடுகிறவன். ஒரு விசுவாசி யாரு தெரியுமா? பரலோகத்தை அசைக்கிறவங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மோசே கட்டளையிட்டான். நீ பாரு, நீ பார்க்கறது தண்ணீர் தடாகம், இந்த ஏரி நைல் நதி அத்தனையும் கொஞ்ச நேரத்தில் ரத்தமா மாற போகுது. நீ என்ன தெய்வமா? எகிப்து நாட்டில் பார்வோன் தான் தெய்வம். என்னதான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. பார்வோன் கை தூக்குனா இந்த மண்ணியும் ராஜான்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இருக்கிறார்கள். ஏன்னா தெய்வமா நினைக்கிறாங்க. அந்த இடத்துல மோசே போய் ஒரு தடிக்கடி வச்சு நிற்கிறான். உன் நதி எல்லாம், உன் தண்ணீரை எல்லாம் ரத்தமா நான் மாற்றுவேன். எப்படி முடியும்? நாட்டுவார் கோலை எடுத்து நதி ஓரத்தில் வச்சான். நதி ஃபுல்லாக என்னவா மாறிச்சு? ரத்தமா மாறி போச்சு. அதிகாரம் யார் கையில் இருக்கு? மோசேயின் கையில் இருக்கு. அது மாத்திரமல்ல, எலியா கட்டளை கொடுத்தான், என் வாக்கின் படியே அன்று. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம் நினைக்கிறேன். மழையும் பனியும் பெய்யாது இருக்கும். அதே மாதிரி நடந்துச்சு. என்ன கட்டளை அது? நிரந்தர உருத்து கட்டளை. ஒரு நிரந்தர உருத்து கட்டளை ஒன்று போட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த இடத்துக்குள்ள இது நிரந்தர உறுத்துக்கட்டளை பெற்ற ஒரு இடம். இந்த இடத்துக்குள்ள தேவையில்லாமல் ஒரு ஆள் வந்துட்டானா, நான் போய் கோர்ட்டில் அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் வாங்கின இடத்துக்குள்ள இந்த ஆள் நுழையிறான்னு சொன்னால் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு பேசுவாங்க. ஏன்னா நிரந்தர உறுத்துக்கட்டளை பெற்ற இடம். அதுக்கு சீல் குத்துறது யாரு? கவர்மெண்ட் குத்து இருக்குது. ஒரு நீதிபதி குத்துறது கவர்மெண்ட் குத்துறது ஒன்று. எலியா சொன்னது தான். அது மாத்திரமில்லை, இயேசு சொன்னார், எழுந்துச்சு நின்னாரு. ஹலோ கொஞ்சம் கவனிங்க. ஏசாமி எழுந்தார். எழுந்துச்சு என்ன சொன்னாரு? காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாய். நீ பிரச்சனை பார்த்து நீங்க சொல்லுங்க. யார் உங்களுக்கு விரோதமா நிக்கிறானோ அவனை பார்த்து சொல்லுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது அமைதலாயிடும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பாப்போம். கிருபையுள்ள தெய்வத்தை நோக்கி நன்றி செலுத்துங்க. என்னால முடியாதுங்க. பேரை பாரு, ஜாய். நான் ஜாயாவே இல்லை. ஜாயா இரு, அதுதான் வசனம். ஆமென். ஆண்டவருடைய நிரந்தர உறுத்துக்கட்டளை என்ன? நீ சந்தோஷமா இருக்கணும். துக்கமான வேலைகளில் நான் சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலையும் என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும், வாழ முடியும்.
எல்லாவற்றிலேயும் மற்றவர்களோட சிறப்பான ஒரு எதிர்காலத்தை பெற்றிருக்க என்னால் முடியும். அதுதான் நிரந்தர உறுதி. கட்டளை, உன் வாயிலிருந்து வருகிற கட்டளையை கர்த்தர் மதிக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தால் அது நடக்கும். முழங்கால் படிக்கிடுவோம். இந்த சங்கீதம் 119 41 48 வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறது. 3 காரியம். வாயால பேசு, அடுத்தது அறிக்கையிடு, கட்டளையிடு. இது 3 நடக்கும் உன் வாழ்க்கையில். இந்த 3 உன் வாழ்க்கையின் எதிர்காலமாய் அமையும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதது ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதது ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதது ஜோதிகளின் பிதாவா சூரியனைகள் மாறினாலும் உன்னை மறப்பதில்லை. சூரியனைகள் மாறினாலும் உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் தீபத்தில் நேரத்தில் பெருத்ததில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க தருகிறார். உன்னை பேச நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க தருகிறார். உன்னையும் என்னையும் பேச நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன் உன்னுடைய எதிர்காலம் முழுவதும் அவருடைய சிந்தனையிலேயே இருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் நீ அப்படி செய் இப்படி செய்யணும் உன்னை அதிகாரத்தோடு அட்டைக்கு ஒடுக்கி உன்னை சேதப்படுத்தி கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் கரங்களிலே உன்னை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணிங்கள். ஏவப்பட்டவர்கள் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஜெபிங்க பார்ப்போம்.